ஒரு பக்கம் தீர்ப்பை இப்படி வரவேற்று பேசும்போது இன்னொரு பக்கம் சந்தேகத்தை எழுப்புறாங்க. என்னவா இருக்கும், 5 மாசத்துக்குள்ள இவ்வளவு துரிதமா செயல்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, இதுக்கு பின்னாடி திமுகவை சார்ந்த யாராச்சும் இருப்பாங்க, அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சியா இருக்கலாம் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை யார் அந்த சார், இந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளியை அரசு தப்ப விட்டிருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது. ஏனென்றால் வழக்கினுடைய ஆரம்பம் முதலாக யாரோ ஒரு நபர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற சந்தேகம் மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எழுந்து கொண்டேதான் இருந்தது. ஒருவேளை அதை மறைப்பதற்காகவே, மக்களுக்கு அதை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கு விரைந்து முடிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகமும் எங்களுக்கு எழுகிறது. இந்த வழக்கை போலவே வேகமாக மகளிருக்கு எதிராக இருக்கின்ற கொடுமைகள், பாலியல் பலாத்கார வழக்குகள், இந்த வழக்குகளை எல்லாம் இதே வேகத்தோடு தமிழகத்தில் நடத்தி முடிக்க வேண்டும் என தமிழக முதல்வரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வழக்கு ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதால் இவ்வளவு விரைவாக முடிக்கப்பட்டிருக்கிறது என்றால், மற்ற சாதாரணமான இருக்கக்கூடிய வழக்குகள் ஏன் இவ்வளவு விரைவாக முடிப்பதில்லை?